எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஈரோடு தானா? இல்ல பெங்களூருக்கு சிக்பேட்டை இந்த மாரி வேற ஏதாவது இடத்துக்கு மாறி வந்துட்டனா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாரி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கலர் ஃபிஷ்ஷு, கலர் கோழி குஞ்சு நெறைய ஐட்டங்க. அவ்ளோ எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. ட்ரெஸ்ஸஸ்ஸு, எலக்ட்ரிக் பொருளு, டாப்ஸு நெறையா. அங்க நாங்க வந்து ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சு போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டேங்க. எல்லாமே நியூ கலெக்ஷனும் இருக்குது, ஓல்டும் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே நம்ம பார்த்து வாங்குறது மாதிரி தான் இருக்குது. செடி கூட வச்சுருந்தாங்க. வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டாப்ஸு 220லேருந்தெல்லாம் இருக்குங்க. 100 ருபீஸ்லேருந்தெல்லாம். அது 3 பீஸ் செட்டெல்லாம் வெறும் 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்து போட்டு நாம் வந்த வேலையை பார்த்து போட்டு 2 இளநீ மட்டும் குடிச்சு போட்டு வந்துட்டு இருந்தேங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் சேர்த்து வைக்கணும் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே ஓல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சின்ன வயசுலேருந்தே சேர்த்திட்டு இருக்கிறேங்க. இந்த காயின் சேர்த்துற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடியிருந்த ஒரு வீட்டில் அங்கே வெறுமல் கவுண்டர் தாத்தான்னு இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு விடுற வேலையெல்லாம் பார்ப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போலேருந்து அவர் ஏதோ புது நோட்டு வந்துச்சுன்னா எனக்கு கொடுப்பாரு. அந்த நோட்டெல்லாம் நான் வாங்கி வாங்கி வச்சு சேவிங் பண்ணி, அப்புறம் இந்த ஓல்டு காயின் 5 ரூபா 10 ரூபாயில் நீ சேர்த்து வை, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்குன்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கங்க. அந்த தாத்தானால இன்னுமே நான் காயின் சேர்த்து வைக்கிறது, அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரேர் நோட்டெல்லாம் செலக்ட் பண்ணுவேங்க. அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு செகண்ட் காப்பி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் ஒரு 500 பக்கமாக எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈரோட சிக்பேட்டைன்னு எனக்கு டவுட்டு, உங்களுக்கும் அந்த டவுட்